அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாட்சேல் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னாக்கா இந்திய அரசியலமைப்பின் முக்கிய மூலாதாரங்கள் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சின்ன ஏரியா தான். ஆனால் பார்த்தோம்னாக்கா எக்ஸாமில் வந்து 1லேருந்து 2 கேள்விகள் வரையும் கண்டிப்பாக கேட்டிருக்கக்கூடிய ஏரியா. இது வந்து ரொம்ப இதை தவிர்க்க முடியாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியோட நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஏரியாஸ்லேயும் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த அரசியலமைப்பின் மிக முக்கிய மூலாதாரங்கள் இந்திய அரசியலமைப்போட கேள்விகள். இப்போ இந்தியன் பாலிட்டிலேருந்து 15 கேள்வி கேட்குறாங்கனாக்கா கண்டிப்பாக 1லேருந்து 2 கேள்விகள் வரைக்கும் இந்த ஏரியாலேருந்தே வரும். சரிங்களா? நம்ம பக்கமாக படிச்சுன்னு இருப்போம். ஆனால் ஒரு சின்ன ஏரியா படித்தா என்ன பண்ணிடலாம், 1லேருந்து 2 கேள்விகள் வரையும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்திய அரசியலமைப்பின் மிக முக்கிய மூலாதாரங்கள் அப்படின்ற கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு முன்னாடி அரசியல் நிர்ணய சபையால் அமைக்கப்பட்ட வரைவு குழு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து உலகில் உள்ள பல்வேறு நாடுகளோட அரசியலமைப்பை ஆராயிறாங்க. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளோட அரசியலமைப்பு ஆராய்ஞ்சு பார்த்து அந்த நாட்டோட அரசியலமைப்புகள்லாம் உள்ள மிக முக்கியமான சிறப்பு அம்சங்கள் எல்லாமே என்ன பண்றாங்க, நம்மளோட அரசியலமைப்புக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க. அது போல நம்மளோட அரசியலமைப்பில் உள்ள மிக முக்கிய விஷயங்கள் எல்லாமே எந்த நாட்டு அரசியலமைப்புல இருந்து முக்கிய மூலமா எடுத்துக்கிறாங்க அப்படின்றத தான் இந்த ஏரியாவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். இந்த ஏரியாவுக்கு பொருத்தமான ஒரு கோட் ஒன்று இருக்கு. டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். என்னன்னாக்கா, இந்திய அரசியலமைப்பின் தந்தையான அம்பேத்கர் அவர்களே இந்த கோட்டை சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னாக்கா, உலகில் நன்கு அறியப்பட்ட பல்வேறு நாடுகளின் அரசியலமைப்பினை சூறையாடியே இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு யார் சொல்லியிருப்பாரு, டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருப்பாரு. இந்த கோட்டை வந்து அப்படியே டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. சரி, இப்போ இந்த டாபிக்ல நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளோட அரசியலமைப்போட பகுதிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ அவசர நெருக்கடி நிலை மற்றும் ஆளுநரோட பணிகள், இது போல விஷயங்கள் எல்லாமே நம்ம எந்த நாட்டோட அரசியலமைப்பிலிருந்து காப்பி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்ற விஷயங்களை தான் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒரு சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் போர்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன், அது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிங்க. அண்டு ஆர்டிகல்ஸ் எல்லாமே இது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ்லாம் குட்டியாக வரும்போது சைடில் சொல்லுவேன், அதே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. அண்ட் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாக்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணலாம். நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் அதிகமான உற்சாகத்தோடு நாங்கள் உங்களை நோக்கி சந்தோஷமாக கிளாஸ் எடுப்போம். ஓகேங்களா? சரி, ஒரு சின்ன அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நம்ம லாஸ்ட் வீக் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருப்போம். குரூப் 4க்கான பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் குரூப் 4 மட்டுமே தனியாக கொடுத்துருப்போம். அதுவும் நீங்கள் கேட்டதுனால தான் பார்த்தோன்னா நம்ம கம்பைன் பேட்ச் இருக்கட்டும், குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கான கம்பைன் பேட்ச் தான் நம்ம சொன்னோம். ஆனால் குரூப் 4க்கும் தனி பேட்ச் கேட்டதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், குரூப் 4க்கும் தனி ஒரு பேட்ச் சொல்லிட்டோம். ஏப்ரல் 7th to 15th அந்த பீரியட்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இன்னொரு அப்டேட் என்னன்னாக்கா, ஆல்ரெடி சேர்ந்தாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம அந்த அப்டேட் பேட்ச்லேயே கொடுத்தாச்சு. என்னன்னாக்கா, நம்ம ஃபீஸ் பே பண்ண பார்த்தீங்களா 1200 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் 200 பேர் வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா, பாதியாக நீங்கள் பே பண்ணால் போதும். அதாவது 600 மட்டும் நீங்கள் பே பண்ணலாம். உங்களுக்கு அந்த பேட்ச் டீட்டெயில்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே என்ன ஆகிடும், ப்ராப்பராக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. வீடியோ கிளாஸஸ், பிடிஎஃப்ஸு, டெஸ்ட்டு, ஆன்லைன் டெஸ்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகி வந்துடும். குரூப் 4 டெஸ்ட் பேட்சே பார்த்தோம்னாக்கா தனியாக கொடுத்துருந்தாங்க 700 ஃபீஸில். ஆனால் அது எதுவுமே வேணாம். நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்களா, குரூப் 4 கிளாஸ் பேட்ச்லேயே ஜாயின் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் 200க்குள்ளே நீங்கள் அந்த ரேங்கிங்கில் வந்துடும் போது ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகிடும், உங்களுக்கு நீங்கள் 600 மட்டும் பே பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டராக போட்டுருவாங்க. நீங்கள் எத்தனை அந்த உங்களோட என்ரோல்மெண்ட் நம்பர் சொல்லிடுவாங்க. சரிங்களா? அந்த 200 வரைக்கும் மட்டும். ஏன்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறதுனால என்ன பண்ணலாம், கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட், நீங்கள் எங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல் நாங்களும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம். இதில் இன்னொரு விஷயம் எதுக்காக இது அப்படின்னாக்கா, பேட்சில் ஜாயின் பண்ணவங்களோ ஒரு சில பேர் கொடுத்த கமெண்ட் என்னன்னாக்கா, சார் நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஒரு மெயினான இதில் சேர்ந்துட்டோம், முன்னாடியே சேர்ந்துட்டோம், இப்போ அதனால் எங்களால் பார்த்தோன்னா கொஞ்சம் பே பண்ண முடியல, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் சார் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால மட்டுமே என்னது, நாம் வந்து நம்மளோட நோக்கங்கள் வந்து மணி நாட், ஓகேங்களா, அது வந்து ஜஸ்ட் ஒரு அடிஷ்னல் தான் சைடில் நம்மளுக்கு. மற்றபடி அதையும் நம்ம முக்கியத்துவப்படுத்தக்கூடாது. இந்த கல்வி அனைவருக்கும் போய் சேரணும். நீங்கள் தேர்வு உள்ளே வந்துட்டு இருப்பீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்காக. ஆனால் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தடுமாறின்னு இருப்பீங்க. அதனால் உங்களுக்கான ஒரு தெளிவான பாதையை காட்டுறது மட்டுமே எங்களோட முக்கியமான பயணம். சரிங்களா? அதுக்காக பார்த்தோன்னா நம்மளுக்கு அதோட ஒரு சின்ன ஒரு விஷயங்களும் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது பேட்சில் ஃபர்ஸ்ட் 200க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பாதி மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஓகே, சரி நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் பாருங்கள். இப்போ இந்திய அரசியலமைப்பு முக்கிய மூலாதாரங்களில் ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும் நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு விஷயங்களை வந்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணோம்.
இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே காப்பி பேஸ்ட் சொல்றதை விட என்னது, அந்த அரசியல் அமைப்பை நம்ம ஆராய்ந்து பார்த்து அதில் உள்ள முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சேர்த்து தான் நம்மளோட அரசியல் அமைப்பை மிக சிறப்பாக நாம கட்டமைச்சிருக்கோம் அப்படின்றத நாம பெருமையாக சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா நம்ம இந்திய அரசியல் அமைப்புக்கு மிக முக்கியமான மூலாதாரமே எதுன்னு கேட்டாலே கொஸ்டின்ஸே இப்படி கேட்கலாம்னு வச்சுங்களேன். நம்மளது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கத்திற்கு மிக முக்கிய மூலாதாரமாக விளங்கியது எதுனாக்கா நம்மளோட இந்திய அரசு சட்டம் 1935 தாங்க. இதோட முக்கியமான கூறுகள் எல்லாமே பார்த்தோம்னாக்கா நம்மளோட அரசியல் அமைப்புல என்ன ஆயிருக்கும், அப்படியே பிரதிபலிச்சிருக்கும் முக்கியமான கண்டென்ட் எல்லாமே. இப்போ இந்திய அரசு சட்டம் 1935 இந்த இடத்துல இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்து நம்மளோட அரசியல் அமைப்பு உருவாக்கத்துல சேர்த்துன்னு பார்த்தோம்னாக்கா, அவசர நிலை பிரகடனம், எமர்ஜென்சி பீரியட் வருது பாத்தீங்களா. நம்ம நாட்டில் பார்த்தோம்னாக்கா எமர்ஜென்சி வந்து 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். தேசிய நெருக்கடி நிலை விதி 352, மாநில நெருக்கடி நிலை விதி 356, நிதி நெருக்கடி நிலை விதி 360. இந்த நிதி நெருக்கடி நிலை பற்றி டிஎன்பிசியில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. என்னன்னாக்கா, இந்தியாவில் நிதி நெருக்கடி முறை எத்தனை முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்ட்டு நிறைய முறை கேட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்தோம்னாக்கா நெருக்கடி நிலைகளிலே நிதி நெருக்கடி நிலை மட்டும்தான் இந்தியாவில் இது வரைக்கும் செயல்படுத்தப்படவில்லை. தேசிய நெருக்கடி நிலை பார்த்தோன்னா 352 செயல்படுத்தியாச்சு. இந்திய சீன போர் அப்பவே செயல்படுத்தியாச்சு 1962. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்னும் சில முறை பண்ணியிருக்காங்க. மாநில நெருக்கடி நிலை பார்த்தோன்னா விதி 356 லேட்டஸ்டாக கூட இப்போ எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, மணிப்பூரில் பார்த்தோம்னாக்கா இந்த மாநில நெருக்கடி நிலையானது அமலில் உள்ளது. மாநில நெருக்கடி நிலைன்னு என்னன்னாக்கா குடியரசுத் தலைவர் ஆட்சி, சரிங்களா. குடியரசுத் தலைவரோட பெயரால அந்த மாநில ஆளுநர் தான் பார்த்தோன்னாக்கா நிர்வாக நடவடிக்கைகள் எல்லாமே மேற்கொள்வார். இது வந்து அவசர நிலை பிரகடனம். இந்த விஷயங்கள் நம்ம எங்கேருந்து எடுத்தோம்னாக்கா இந்திய அரசு சட்டம் 1935 அங்கிருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பணியாளர் தேர்வாணையம். இப்போ டிஎன்பிஎஸ்சி அண்டு யூபிஎஸ்சி இருக்கு பார்த்தீங்களா, பணியாளர் தேர்வாணையம். உங்களுக்கு நீதி கட்சி நடத்தும் போது நான் சொல்லியிருப்பேன், பணியாளர் தேர்வு வாரியம் 1924 உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தான் எப்போ உருவாகுது, பணியாளர் கழகம் பணியாளர் தேர்வாணையமாக வந்து 1929 ஏற்படுத்தியிருப்பாங்க. பார்த்தீங்களா, நீதி கட்சியில் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பனகல் அரசரோட பீரியடில் அது நடந்திருக்கும். இங்கே நம்மளோட பணியாளர் தேர்வாணையம்னு பார்த்தோம்னாக்கா இந்திய அரசு சட்டம் 1935 தான் பார்த்தோம்னாக்கா நம்மளோட அரசியல் அமைப்பில் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா ஆளுநருக்கான பணிகள் அந்த விஷயங்களும் பார்த்தோம்னா நம்ம இந்திய அரசு சட்டத்திலிருந்து தான் பெற்றிருக்கோம். கூட்டாட்சியோட தத்துவம், ஓகேங்களா. கூட்டாட்சின்றது வேற, கூட்டாட்சியோட தத்துவம் ஒரு இன்ட்ரோடக்ஷன். அந்த தத்துவம் எங்கேருந்து நம்ம எடுத்துருக்கோம்னாக்கா இந்திய அரசு சட்டம் 1935. நீதித்துறை, உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், இது போல நீதித்துறையும் நம்ம இந்திய அரசு சட்டம் 1935 தான் பெற்றிருக்கோம். அண்டு நிர்வாக விளக்கங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எங்கேருந்து பெற்றிருக்கோம்னாக்கா நம்மளோட அரசியல் அமைப்பில் இந்திய அரசு சட்டம் 1935 பெற்றிருக்கோம். ஓகேங்களா. அவசர நிலை பிரகடனம், பணியாளர் தேர்வாணையம், ஆளுநருக்கான பணிகள், கூட்டாட்சி தத்துவங்கள் மற்றும் நீதித்துறை அண்டு நிர்வாக விளக்கங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம், இந்திய அரசு சட்டம் 1935 எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தோம்னாக்கா பிரிட்டிஷ் அல்லது யூகேன்னு கூட கொடுப்பாங்க, சரிங்களா. பிரிட்டிஷ் அல்லது இங்கிலாந்து எப்படி கொடுத்தாலும் சரி, இந்த அரசியல் அமைப்பிலிருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் எடுத்திருக்கோம்னு பார்த்தோம்னாக்கா ஈரவை பாராளுமன்றம், அதாவது மக்களவை மாநிலங்களவை தான் பார்த்தோம்னாக்கா நம்ம நாட்டில் இப்போ அட் ப்ரெசன்ட் செயல்பாடில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற முறை. இந்த பாராளுமன்ற முறையை நம்ம எங்கேருந்து பெற்றோம்னாக்கா இங்கிலாந்தோட அரசியல் அமைப்பில் அங்கேயும் பார்த்தோம்னாக்கா மக்களவை என்று மாநிலங்களவை போல ஈரவை நாடாளுமன்றம் இருக்கும், பேர் தான் வெவ்வேறாக இருக்கும், சரிங்களா. அது அவங்கள பின்பற்றி தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஈரவை பாராளுமன்றத்தை நம்மளோட அரசியல் அமைப்பில் நம்ம சேர்த்திருக்கோம். மக்களவை என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அவை. மாநிலங்களவை என்பது மக்களவை உறுப்பினர்கள் மற்றும் எம்எல்ஏக்களால் சேர்ந்து சட்டமன்ற அனைத்து மாநிலத்தோட சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் பார்த்தோன்னா மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்படுவார்கள். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஓகேங்களா. அப்போ நம்ம இங்கே என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா ஈரவை பாராளுமன்றம் என்பது இங்கிலாந்தோட அரசியல் அமைப்பிலிருந்து நம்ம பெற்றோம் அப்படின்னு சொல்லணும். கேபினட் அரசாங்கம், கேபினட் அரசாங்கம்னாக்கா இப்போ மத்திய அமைச்சரவை இருக்குன்னு வச்சுங்களேன். மத்திய அமைச்சரவையில் குறைஞ்சது ஒரு 50 அமைச்சர்கள் வரையும் இருப்பாங்க. கேபினட் ராஜாங்க மந்திரிகள் இருப்பாங்க, இணை அமைச்சர்கள் இருப்பாங்க. ஆனால் இம்பார்ட்டண்டான முக்கியமான விஷயங்கள் எடுக்கிறதுலாம் யாராக இருப்பாங்க, பிரதமர் இருப்பார், மத்திய உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், இது போல் வெளியுறவுத்துறை அமைச்சர், இவங்கள தான் பார்த்தோன்னா கேபினட் சொல்லுவாங்க. இவங்க தான் யார், அமைச்சரவையிலே மிக முக்கியமான பொறுப்புகளை வகிக்கக்கூடியவங்க. இவங்களே எடுத்துருவாங்க முக்கியமான முடிவுகள்லாம். இவங்க எடுத்துட்டு சொல்லும் போது என்ன ஆகிடுவாங்க, மற்ற அமைச்சர்களும் வந்து அதை ஏற்றுப்பாங்க, ஓகேங்களா. இது போல தான் கேபினட்ன்ற வார்த்தையை பார்த்தோன்னாக்கா
இந்திய அரசியலமைப்பிலே கிடையாது. இந்த கேபினட் அரசாங்கம் அந்த மெத்தட், ஓகேங்களா, நீங்கள் கேபினட்ன்ற வார்த்தையை எடுத்துக்கூடாது. அந்த மெத்தட் பார்த்தோம்னாக்கா நம்ம எங்கேருந்து பெற்றோம்னாக்கா இங்கிலாந்து நாட்டோட அரசியலமைப்பிலிருந்து தான் நாம் பெற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒற்றை குடியுரிமை. இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை தான் பின்பற்றப்படுகிறது. நீதி பேராணைகள் அண்டு சிஏஜி. சிஏஜி யாரு? இந்தியாவோட மிக முக்கியமான ஒரு அலுவலர் தான் சிஏஜி. தலைமை கணக்கியலாளர் யாருனாக்கா சிஏஜி தான். ஓகே, சென்ட்ரல் ஆடிட் ஜெனரல். சரி, ஓகே. இங்கே இதுவரையும் என்னன்னாக்கா பிரிட்டிஷ்கிட்ட இருந்து நம்ம பெற்ற விஷயங்கள் வந்து இவ்வளோதான். ஈரவை, பாராளுமன்ற ஜனநாயக முறை, கேபினட் அரசாங்கம், ஒற்றை குடியுரிமை மற்றும் நீதி பேராணைகள். நீதி பேராணைகள் பார்த்தோம்னாக்கா உச்ச நீதிமன்றம் வந்து விதி 139 படி 5 வகையான நீதி பேராணைகளை பிறப்பிப்பாங்க. சரிங்களா? ஆட்கொணர்வு நீதி பேராணை, அது போல வரும் பார்த்தீங்களா, செயலுறுத்தும் நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், கோவாரண்டோ. இது எல்லாமே எங்கன்னாக்கா விதி 139 படி உச்ச நீதிமன்றமும் விதி 226 படி உயர் நீதிமன்றமும் பார்த்தோன்னாக்கா நீதி பேராணைகளை பிறப்பிப்பாங்க. இந்த விஷயங்கள் நம்ம எங்கேருந்து பெற்றோம்னாக்கா இங்கிலாந்தோட அரசியல் அமைப்பிலிருந்து தான் பெற்றிருக்கோம். ஓகே, இதுதான் வந்து பிரிட்டிஷ்கிட்ட இருந்து நம்ம பெற்ற விஷயங்கள். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னாக்கா யுஎஸ்ஏ, அமெரிக்காவோட அரசியல் அமைப்பிலிருந்து நம்ம என்ன பெற்றோம்னாக்கா முகவுரை அப்படின்ற ஒரு கான்செப்டே. இந்திய அரசியல் அமைப்புக்கு முகமாக விளங்குவது இதுதான், முகவுரை தான். இந்த முகவுரையை வந்து நம்ம அமெரிக்க அரசியல் அமைப்பை பின்பற்றி தான் நம்மளோட அரசியல் அமைப்பில் முகவுரையத்தை சேர்த்துருக்காங்க. அண்ட் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா அடிப்படை உரிமைகள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியல் அமைப்பின் மகாசாசனம் மற்றும் மேக்னா கட்டா என அழைக்கப்படக்கூடிய பகுதி எதுனாக்கா பகுதி 3. இந்த பகுதி 3 இந்திய அரசியல் அமைப்பில் அடிப்படை உரிமைகள் தான் நம்ம எங்கேருந்து பெற்றிருப்போம்னாக்கா அமெரிக்காவோட அரசியல் அமைப்பை பின்பற்றி தான் என்ன பண்ணியிருப்போம், நாம இந்திய அரசியல் அமைப்பில் சேர்த்திருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீதி மறு ஆய்வு அல்லது நீதி புனராய்வு செய்யக்கூடிய அதிகாரம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியில் நிறைய முறை கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யக்கூடிய அந்த வழிமுறையை நம்ம எங்கேருந்து பெற்றிருப்போம்னாக்கா அமெரிக்காவோட அரசியல் அமைப்பிலிருந்து தான் பெற்றிருப்போம். ஓகேங்களா? குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் பண்ணக்கூடிய அதிகாரங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி ஏற்படுத்துவது வந்து நம்ம அமெரிக்க அரசியல் அமைப்பை பின்பற்றி நம்ம உருவாக்கியிருப்போம். சரிங்களா? இது பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், இதில் உள்ள ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துறோம். இப்போ துணை குடியரசுத் தலைவர் பார்த்தோன்னாக்கா ராஜ்யசபாவுக்கு இவர் தான் சேர்மன். முக்கியமாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா துணை குடியரசுத் தலைவர்ன்ற பதவிக்கு சம்பளமே என்ன கிடையாது, அரசியல் அமைப்பில் வழங்கப்படலை. துணை குடியரசுத் தலைவர் தன்னுடைய எக்ஸ் அஃபிஷியோ பதவி வழியாக அவர் எங்கே வர்றாரு, ராஜ்யசபாவோட சேர்மனாக அவர் தான் பதவி ஏற்கிறாரு. அப்போ அந்த ராஜ்யசபா சேர்மன்ற பதவிக்கு தான் அவர் என்ன வாங்குறாரு, ஊதியமே வாங்குகிறார். ஓகேங்களா? இது பார்த்தோன்னா நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே அடிஷனலாக நம்ம பார்த்தது. அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம பெற்ற விஷயங்கள் இதுதான். முகவுரை, அடிப்படை உரிமைகள், நீதி மறு ஆய்வு, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்கிறோம். துணை குடியரசுத் தலைவர் பதவியை நாம ஏற்படுத்துகிறோம். இந்த விஷயங்கள் எங்கேருந்து பார்த்தோம், அமெரிக்காவோட அரசியல் அமைப்பிலிருந்து நாம பெற்றிருக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் போகலாம் பாருங்க. 4th ஒன் கனடா. கனடாவில் பார்த்தோம்னாக்கா கூட்டாட்சி. இப்போ கூட்டாட்சினா என்னன்னாக்கா மத்தியில் யார் ஆளுவாங்க, மத்தியில் ஒரு ஆட்சி, மாநிலங்களில் ஒரு ஆட்சி, இந்த ரெண்டுமே சேர்ந்து நடத்துவது தான் என்னது, கூட்டாட்சி. இந்த கூட்டாட்சியோட தத்துவம் அப்படின்ட்டு நம்ம எங்கே வாங்கினோம்னாக்கா இந்திய அரசு சட்டம் 1935. இப்போ அட் ப்ரெசன்ட் உள்ள கூட்டாட்சி முறைப்படி, அதாவது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இது போல உள்ள நடைமுறை செயல்பாடு எங்கன்னாக்கா கனடா கிட்ட இருந்து பெற்றிருக்கோம். அதே போல உச்ச நீதிமன்றத்தோட ஆலோசனை எல்லை அப்படின்ற விஷயமும் நம்ம எங்கேருந்து பெற்றோம், கனடாவோட அரசியல் அமைப்பிலிருந்து பெற்றோம். இப்போ அட் ப்ரெசண்டா ஒரு இஷ்யூ போகுது பார்த்தீங்களா, தமிழக ஆளுநர் தொடர்பான அந்த வீட்டோ பவர், ரத்து அதிகாரம். அது யார் தான், உச்ச நீதிமன்றம் வந்து தன்னோட ஆலோசனையை குறிப்பிட்டிருக்கு. என்னன்னாக்கா இதை நம்ம தனியாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ்லேயே பார்க்கலாம். இப்போ அட் ப்ரெசண்ட் வந்த சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உச்சநீதிமன்றம் வந்து தன்னோட ஆலோசனையை கூறியிருப்பாங்க. அதாவது ஆளுநர் வந்து என்ன பண்ணணும், ஒன்று தன்னோட மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் அளிக்கணும், இல்லையா குடியரசுத் தலைவரோட அனுப்ப போகிறேன், குடியரசுத் தலைவருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தி வைக்கலாம். மறுபடியும் சட்டமன்றத்தால் அவர் ரத்து பண்ணிடுறாரு பார்த்தீங்களா, இதுக்கு நான் சைன் பண்ண மாட்டேன்ட்டு, மறுபடியும் சட்டமன்றம் அதை நிறைவேற்றி அனுப்புனா அவர் என்ன பண்ணி ஆகணும், கட்டாயம் அவர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து தான் ஆகணும். ஆனால் நம்ம ஆளுநர் என்ன பண்ணிட்டு இருக்காருனாக்கா அதை கிடப்பில் வச்சிருக்காரு, கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சதுனால என்ன பண்ணியிருக்காங்க உச்சநீதிமன்றம் அவங்க ஆலோசனை தராங்க. என்னன்னாக்கா நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, ஒன்று நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லையா மறுபடியும் சட்டமன்றம் மறுபடியும் அரசியல் அமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயம் அதுதான், சட்டமன்றம் மறுபடியும் ஒரு முறை
திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் மறுபடியும் பெரும்பான்மையோடு நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பும்போது என்ன பண்ணணும், ஆளுநர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிப்பது கட்டாயமாகும். சரிங்களா, இது வந்து இந்திய அரசியல் அமைப்பிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால இது தொடர்பான ஆலோசனை குறிப்பிட்டது யாரு, உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த விஷயங்கள் நம்ம எங்கிருந்து பெற்றோம்னாக்கா கனடாவோட அரசியல் அமைப்பிலிருந்து பெற்றிருக்கோம். அதே போல மத்தியில கூட்டாட்சி, மாநிலங்களில் சுயாட்சின்னு சொல்றாங்க பதிலா. இப்போ மத்திய அரசு மாநில அரசுன்னு இருக்கு. இருந்தாலும் யாருக்கு உச்சபட்ச அதிகாரம் சொல்றாங்க, மத்தியில தான் உயர்ந்த அதிகாரம். இந்த விஷயங்களை வந்து நாம கனடா கிட்ட தான் இருக்கிறோம். எஞ்சிய அதிகாரங்கள் இப்போ பொதுப்பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் மத்திய பட்டியல் அப்படின்னு 3 விஷயங்களா இருக்கு பாத்தீங்களா. பொதுப்பட்டியல் என்ன இருக்கு, கல்வி, அது போல விஷயங்கள். மத்திய பட்டியலில் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு, இது போல விஷயங்கள்லாம் மத்திய பட்டியலில் வரும். மாநில பட்டியலில் உள்ள விஷயங்கள் உள்ளாட்சி அரசாங்கம், இது போல. இதில் எல்லாமே சேராம தனியாக இருக்குது பார்த்தீங்களா எஞ்சிய அதிகாரங்கள். இந்த எஞ்சிய அதிகாரங்கள் எல்லாமே மத்திய அரசு கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தோன்னா நம்ம கனடா கிட்ட இருந்து தான் பெற்றிருக்கோம். ஓகேங்களா, அப்போ நம்ம கனடா கிட்ட இருந்து என்னென்ன அரசியல் அமைப்பிலிருந்து நம்ம சேர்த்துருக்கோம்னு பார்த்தோன்னாக்கா கூட்டாட்சி அப்படின்ற விஷயங்கள், உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை எல்லை, மத்தியில் அதாவது மத்திய அரசோட உயர்ந்த அதிகாரங்கள், எஞ்சிய அதிகாரங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே நாம கனடாவோட அரசியல் அமைப்பிலிருந்து பெற்றிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னாக்கா அயர்லாந்து அரசியல் அமைப்பிலிருந்து நம்ம என்ன பெற்றோம்னாக்கா அரசுக்கு வலியுறுத்தும் நெறிமுறை கோட்பாடுகள் பகுதி 4ல் உள்ள டிபிஎஸ்பி பார்த்தோம்னாக்கா நம்மளோட அயர்லாந்து அரசியல் அமைப்பிலிருந்து பெற்றிருக்கோம். அடிப்படை உரிமைகள் எங்கனாக்கா அமெரிக்கா அரசியல் அமைப்பிலிருந்து பெற்றிருக்கோம். அயர்லாந்து கிட்ட இருந்து பார்த்தோம்னா டிபிஎஸ்பி அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம அயர்லாந்து கிட்ட இருந்து பெற்றிருக்கோம். குடியரசுத் தலைவரோட தேர்தல் முறை ஒற்றை வாக்கு பிரதிநிதித்துவ விகிதாச்சார அடிப்படையில் தான் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெறுது. இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல்ன்ற அந்த வழிமுறையை நம்ம எங்கிருந்து பெற்றிருக்கோம்னாக்கா அயர்லாந்து நாட்டோட அரசியல் அமைப்பிலிருந்து தான் பெற்றிருக்கோம். அதே போல பார்த்தோம்னா ராஜ்யசபாவில் அல்லது மாநிலங்களவையோட நியமன உறுப்பினர், இந்த விஷயத்தை நம்ம எங்கிருந்து பெற்றிருக்கோம், அயர்லாந்தோட அரசியல் அமைப்பிலிருந்து பெற்றிருக்கோம். ராஜ்யசபாவில் பார்த்தோம்னா மொத்தம் 12 நியமன உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். விதி 80 சப்கிளாஸ் 3 படி. ஓகேங்களா, விதி 80 சப்கிளாஸ் 3 படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கலை, இலக்கியம், அறிவியல், பட்டதாரி ஆசிரியர்கள் இவங்க எல்லாமே சேர்த்து என்ன பண்ணாங்க, கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டுத்துறை இவங்க எல்லாம் இந்த துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களை தேர்வு செய்து 12 உறுப்பினர்களை நியமன உறுப்பினர்களாக வந்து இவர் மாநிலங்களவையில் நியமிக்கிறார். யாருனாக்கா குடியரசுத் தலைவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகேங்களா, இதுதான் வந்து அயர்லாந்தோட அரசியல் அமைப்பிலிருந்து நம்ம பெற்ற விஷயங்கள். அடிப்படை அரசுக்கு வலியுறுத்தும் நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி, குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் வழிமுறைகள், ராஜ்யசபாவில் நியமன உறுப்பினருக்கான அந்த விஷயம் வந்து நம்ம அயர்லாந்து கிட்ட இருந்து பெற்றிருக்கோம். சரி, நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம்னு பார்த்தோம்னாக்கா பொதுப்பட்டியல். ஓகேங்களா, பொதுப்பட்டியலுக்கு பார்த்தோம்னா மத்திய அரசாங்கமும் இதில் சட்டம் ஏற்றலாம், மாநில அரசாங்கமும் இதில் சட்டம் ஏற்றலாம். அது போல உள்ள அந்த பொதுப்பட்டியல்ன்ற விஷயத்த வந்து நம்ம ஆஸ்திரேலியாவோட அரசியல் அமைப்பிலிருந்து தான் பெற்றிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாடாளுமன்றத்தோட கூட்டு கூட்டம், மக்களவை, மாநிலங்களவை ரெண்டு அவையிலும் நிறைவேறாத மசோதாக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. நிறைய மசோதாக்கள் வந்து மக்களவையில் நிறைவேறிட்டு இருக்கும், மாநிலங்களவையில் நிறைவேறாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நாடாளுமன்றம் கூட்டம் விதி 108 படி நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி அந்த மசோதாவை நிறைவேற்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாக்கா நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுவாங்க. கூட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த மசோதாவை நிறைவேற்றுவாங்க. நாடாளுமன்ற கூட்டத்தை பற்றி நம்ம பார்த்தோம்னாக்கா நாடாளுமன்ற கூட்டம் பற்றி குறிப்பிடும் விதி வந்து 108. இந்த நாடாளுமன்றத்தோட கூட்டத்தை கூட்ட அதிகாரம் உடையவர் யாருன்னு பார்த்தோம்னாக்கா குடியரசுத் தலைவர் தான். இந்த கூட்டத்துக்கு யார் தலைமை வகிப்பாருன்னு பார்த்தோம்னாக்கா மக்களவையோட சபாநாயகர் தான். மாநிலங்களவையை பொறுத்தவரையும் துணை ஜனாதிபதியான சேர்மன் யாரு, துணை ஜனாதிபதி, அதாவது துணை குடியரசுத் தலைவர். இவரே இருந்தாலும் இந்த நாடாளுமன்ற கூட்டமானது யாரோட தலைமையில் நடைபெறுது, மக்களவையோட சபாநாயகரோட தலைமையிலும் அண்ட் மக்களவையோட விதிகளின்படி தான் என்ன நடக்கும்னாக்கா நாடாளுமன்ற கூட்டமானது நடக்கும். நாடாளுமன்ற கூட்டம் விதி 108 நம்மளுக்கு தெரியணும். கூட்டத்தை கூட்ட அதிகாரம் உடையவர் யாருனாக்கா குடியரசுத் தலைவர். கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யாருனாக்கா மக்களவை சபாநாயகர். நாடாளுமன்ற கூட்டம் எந்த அவைகளின் விதிப்படி நடைபெறுகிறதுனாக்கா மக்களவையின் விதிகளின்படி நடைபெறும் என்பது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஓகே. இந்த ஏரியாவில் ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து நம்ம பெற்ற விஷயங்கள் என்னன்னாக்கா இந்த ஜென்ரலாக இருக்கு பார்த்தீங்களா, அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பொதுப்பட்டியல்ன்ற விஷயம் வந்து நம்ம ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து பெற்றிருக்கோம். அந்த நாடாளுமன்ற கூட்டம் அப்படின்ற விஷயத்த வந்து ஆஸ்திரேலியாவோட அரசியல் அமைப்பிலிருந்து நம்ம அரசியல் அமைப்பில் நாம பெற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா தென்னாப்பிரிக்காவோட அரசியல் அமைப்பிலிருந்து நம்ம என்ன விஷயங்கள் பெற்றோம்னாக்கா ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இந்த விஷயம் வந்து தென்னாப்பிரிக்காவோட அரசியல் அமைப்பிலிருந்து தான் நாம பின்பற்றிருக்கோம்.
அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி குறிப்பிடும் விதி என்னன்னு பார்த்தோம்னாக்கா விதி 368 படி தான் பார்த்தோம்னாக்கா என்ன பண்ணுறாங்க, அரசியலமைப்பில் சட்ட திருத்தம் செய்ய வழிவகை செய்கிறது. இப்போ வக்பு வாரிய சட்ட திருத்தம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வக்பு வாரிய சட்ட திருத்தம் எப்படி பண்ணாங்கனாக்கா, அந்த சட்ட திருத்தம் கொண்டு வராங்கன்னா அதுக்கு என்ன காரணம், விதி 368 போயிட்டு தான் அது திருத்தம் மேற்கொள்வதற்கான விதி வழிவகை செய்வதே விதி 368 தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னாக்கா ராஜ்யசபாவிற்கான தேர்தல். ராஜ்யசபாவோட தேர்தல் என்ன மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தென்னாப்பிரிக்காவோட அரசியல் அமைப்பில் தான் பெற்றிருக்காங்க. ஓகே, ராஜ்யசபாவுக்கு தேர்தல் இப்போ மக்களவைக்கு பார்த்தோம்னாக்கா எம்பிக்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனில் நிற்பாங்க, மக்களே அவங்களுக்கு ஓட் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, மக்களவை உறுப்பினர்களாலும் மாநிலங்களோட சட்டமன்ற உறுப்பினர்களாலும் சேர்ந்து தான் பார்த்தோம்னாக்கா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் அந்த ஒற்றை மாற்று விகிதாச்சார வாக்கு வித்தியாசத்தில் என்ன பண்ணுறாங்க, ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்வு செய்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் பார்த்தோன்னா முக்கியமான விஷயங்கள். சரி, இது இல்லாமல் அடிஷ்னலாக பார்த்தோம்னாக்கா இது எல்லாமே உங்களுக்கு கேள்வியாக நான் கேட்கறதுக்காக தான் வச்சுருக்கேன். ரஷ்யாவோட அரசியல் அமைப்பிலிருந்து நம்ம என்ன விஷயங்கள் பெற்றோம்னு பார்த்தோம்னாக்கா முகவுரையில் இடம்பெற்றுள்ள சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படின்ற விஷயங்கள் பார்த்தோம்னாக்கா ரஷ்யாவோட அரசியல் அமைப்பிலிருந்து நம்ம பெற்றிருப்போம். அண்டு இது இல்லாமல் வந்து அடிப்படை கடமைகள்ன்ற விஷயமும் நம்ம எங்கேருந்து பெற்றிருப்போம், ரஷ்யாவோட அரசியல் அமைப்பிலிருந்து நாம பெற்றிருப்போம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா பிரான்ஸோட அரசியல் அமைப்பில் பார்த்தோன்னாக்கா அந்த முகவுரையில் இடம்பெற்று பார்த்தோன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் பிரெஞ்சு புரட்சியின் போது மிக முக்கியமான வாசகமாக இருந்த இந்த விஷயம் தான் வந்து பிரான்ஸோட அரசியல் அமைப்பிலிருந்து எடுத்து நம்மளோட முகவுரையில சேர்த்திருப்போம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தையை வந்து பிரான்ஸோட அரசியல் அமைப்பிலிருந்து பெற்றிருப்போம். ஜெர்மனி கிட்ட இருந்து என்ன விஷயங்கள் நம்ம பெற்றிருப்போம்னாக்கா அவசர நிலை பிரகடனம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, விதி 352 தேசிய நெருக்கடி நிலை அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அடிப்படை உரிமைகள் மீதான அந்த கட்டுப்பாடுகள் அந்த விஷயங்கள் எல்லாமே கட்டுப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜெர்மனியோட அரசியல் அமைப்பிலிருந்து பெற்றிருக்கோம். அவசர நிலை பிரகடனம்னாக்கா இந்திய அரசு சட்டம் 1935 அவசர நிலை அமலில் உள்ள போது அடிப்படை உரிமைகளில் மேற்கொள்ளக்கூடிய கட்டுப்பாடு அப்படின்ற விஷயங்கள்னாக்கா நம்ம ஜெர்மனியோட அரசியல் அமைப்பிலிருந்து நாம பெற்றிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா ஜப்பானோட அரசியல் அமைப்பில் இருந்து என்னன்னாக்கா சட்டத்தினால் அமைக்கப்பட்ட செயல்முறை. இப்போ ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டோம்னாக்கா அந்த சட்டத்தின்படி நிர்வாகம் கட்ட போதா அந்த செயல்முறையை நம்ம விளக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்ம எங்கேருந்து பெற்றிருக்கோம்னாக்கா ஜப்பானோட அரசியல் அமைப்பிலிருந்து இந்திய அரசியல் அமைப்பில் பெறப்பட்டுள்ளது. ஓகேங்களா. சரி, இப்போ லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு இன்னொரு முறை லாஸ்ட்டாக ஒரு விஷயம் பார்த்துலாம் பாருங்கள். அப்படியே இது வரைக்கும் பார்த்ததை டீட்டெயிலாக பார்த்தோம், கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட்டாக ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். இந்திய அரசு சட்டத்திலிருந்து அவசர நிலை பிரகடனம் அப்படின்ற விஷயங்கள் பெற்றிருக்கும். ஆளுநருக்கான பணிகள், கூட்டாட்சி மற்றும் நீதித்துறை நிர்வாக விளக்கங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்திய அரசு சட்டம் 1935 பெற்றிருக்கும். பிரிட்டிஷ் கிட்ட இருந்து பார்த்தோம்னாக்கா ஈரவை பாராளுமன்றம், கேபினட் அரசாங்கம், ஒற்றை குடியுரிமை, சிஏஜி மற்றும் நீதி பேராணைகள் இது போல விஷயங்கள் எல்லாமே நம்ம பிரிட்டிஷோட அரசியல் அமைப்பிலிருந்து பெற்றிருக்கோம். அமெரிக்கா கிட்ட இருந்து பார்த்தோம்னாக்கா முகவுரை, அடிப்படை உரிமைகள் மற்றும் நீதி மறு ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரங்கள், குடியரசுத் தலைவர், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வது மற்றும் வேற என்ன துணை குடியரசுத் தலைவர் பதவி இப்படின்ற விஷயங்களை வந்து அமெரிக்காவோட அரசியல் அமைப்பிலிருந்து நாம பெற்றிருக்கோம். அதுக்கப்புறம் கனடா கிட்ட இருந்து என்ன பெற்றோம்னு பார்த்தோம்னா கூட்டாட்சி மற்றும் மத்திய அரசோட உயர்ந்த அதிகாரங்கள், உச்சநீதிமன்றத்தோட ஆலோசனை எல்லை, எஞ்சிய அதிகாரம் இந்த விஷயங்கள் எல்லாமே நாம கனடாவோட அரசியல் அமைப்பிலிருந்து பெற்றிருக்கோம். அயர்லாந்து கிட்ட இருந்து என்ன பெற்றோம்னு பார்த்தோம்னாக்கா டிபிஎஸ்பி அரசுக்கு வலியுறுத்தும் நெறிமுறை கோட்பாடுகள், டிபிஎஸ்பி குடியரசுத் தலைவர் தேர்தல், ராஜ்யசபாவில் நியமன உறுப்பினர் அப்படின்ற விஷயங்கள் வந்து அயர்லாந்தோட அரசியல் அமைப்பிலிருந்து பெற்றிருக்கும். ஆஸ்திரேலியா கிட்ட இருந்து பார்த்தோம்னாக்கா பொதுப்பட்டியல் மற்றும் நாடாளுமன்ற கூட்டம் இந்த விஷயங்கள் வந்து நாம ஆஸ்திரேலியாவோட அரசியல் அமைப்பிலிருந்து பெற்றிருக்கோம். தென்னாப்பிரிக்கா கிட்ட இருந்து என்னன்னு பார்த்தோம்னாக்கா அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்ற விஷயத்தையும் ராஜ்யசபாவுக்கான தேர்தல்ன்ற விஷயத்தையும் வந்து நம்ம தென்னாப்பிரிக்காவோட அரசியல் அமைப்பிலிருந்து பெற்றோம். ரஷ்யாவில் பார்த்தோம்னாக்கா அடிப்படை கடமைகள் மற்றும் முகவுரையில் இடம்பெற்றுள்ள சமூக பொருளாதார அரசியல் நீதி அப்படின்ற வாசகத்தை நம்ம எங்கேருந்து பெற்றோம், சோவியத் யூனியன் ரஷ்யான்னு கொடுத்தாலும் சரி இல்லை ரஷ்யான்னு கொடுத்தாலும் நம்ம அங்கேருந்து தான் பெற்றிருக்கோம். பிரான்ஸ் கிட்டேருந்து பார்த்தோம்னாக்கா முகவுரையில் இடம்பெற்றுள்ள சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தை வந்து பிரான்ஸோட அரசியல் அமைப்பிலிருந்து நம்ம பெற்றிருக்கோம். ஜெர்மனி கிட்ட இருந்து பார்த்தோம்னாக்கா அவசர நிலை பிரகடனத்தின் போது அடிப்படை உரிமைகளில் மேற்கொள்ளக்கூடிய அந்த திருத்தங்கள், கட்டுப்பாடுகள் எல்லாமே நம்ம ஜெர்மனியோட அரசியல் அமைப்பிலிருந்து பெற்றிருக்கோம். ஜப்பானோட அரசியல் அமைப்பிலிருந்து சட்டத்தினால் அமைக்கப்பட்ட செயல்முறை அப்படின்ற விஷயத்தையும் வந்து நாம இந்த
அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்திய அரசியலமைப்பில் ஜப்பானை காப்பி பண்ணி நாம் பேஸ்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம், லைக் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணலாம். அண்டு நம்ம பேட்ச் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இங்கேயும் நாங்கள் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிடுறேன். கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். பேட்சில் சேரும்போது நீங்கள் கரெக்டாக படிக்கணும்னு நினச்சா மட்டும் நீங்கள் பேட்சில் சேருங்க, இல்லைனா பேட்சில் சேராதீங்க. யூடியூப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இனிமேல் உங்களுக்கு ப்ராப்பராக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும். அண்ட் அட் ப்ரெசன்ட் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் நடக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம்க்கா, அனலிசிஸ் பண்ணுங்கள். அதுபடி தான் பார்த்தோன்னாக்கா இப்போது எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி பேட்டர்னில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரேஸ் ஆகுதோ உங்களுக்கு என்ன தான் நடக்கும் குரூப் 4லையும் அது போல் கேள்விகள் தான் வந்து அவங்க கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டாலே உங்களால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக அதுக்கேற்றாப்போல் உங்களை தயார்படுத்திக்க முடியும். கண்டிப்பாக சரியான பாதையில் பயணிங்க. இனிமேல் ஒரு மணி நேரத்தையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட்டாக போகக்கூடாது. கண்டிப்பாக படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்கள். இப்போதுலேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், ஓரளவுக்கு நீங்கள் ஓரளவுக்கு இல்லை கரெக்டாக நீங்கள் போய் கரெக்டாக ரீச் பண்ண முடியும். நீங்கள் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஏற்கனவே நம்ம சந்தித்த தோல்விகளே மறுபடியும் பார்க்குறா போல் இருக்கும். இதை நான் ஏன் உங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன்னாக்கா, நீங்கள் ஏற்கனவே 2-3 முறை டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டு இருப்பீங்க. எழுதிட்டு இருந்து சப்போஸ் 1 மார்க் 2 மார்க்கில் போயிட்டு இருந்தாக்கா அதுக்கான காரணம் இதுவாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், இப்போதுலேருந்தே நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்தியிருக்க மாட்டோம். லாஸ்ட்டில் ஒரு 1 மந்த் உட்காந்து ஃபுல் டைட் பண்ணி படிச்சுட்டு அப்பயும் போயிட்டு என்ன பண்ணியிருப்போம், ஒரு 160 கிட்ட அந்த மாதிரி போட்டுட்டு மறுபடியும் ஒரு 2-3 மார்க்கில் நம்ம மிஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். இல்லை அதை நினச்சி நம்ம கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் இப்போதுலேருந்தே நீங்கள் அந்த லாஸ்ட் எக்ஸாமில் பண்ண தவறு தான் நீங்கள் இப்பயும் நோட் பண்ணிவிடுங்க. ஒரு பேப்பரில் நோட் பண்ணி பக்கத்தில் வச்சுங்க. இதெல்லாம் தான் எனக்கு போஸ்டிங் கிடைக்கல, இந்த விஷயத்தால் தான் நான் ஒரு 5 மார்க் கம்மியாக எடுத்தேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிடும் போது என்ன பண்ண முடியும், உங்களால் இப்போதே அதை நோக்கி நீங்கள் சரி செய்வதற்கான வேலைகளை நீங்கள் உங்களை நோக்கி போகணும். இப்போது நீங்கள் நோட் பண்ணிட்டு இருப்பீங்க, ஆனால் மறந்துடுவீங்க. ஒரு முறை ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதை மறந்துட்டு இருப்பீங்க. இதுவே பேப்பரில் நீங்கள் எழுதி பக்கத்திலே வச்சு அதை பார்க்கும்போது என்ன ஆகும், போன முறை மேக்ஸால் தான் எனக்கு வேலை கிடைக்காம போச்சு, மேக்ஸில் ஒரு 5 கொஸ்டின் சேர்த்து போட்டிருந்தாக்கா நானும் என்ன பண்ணியிருப்பேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் வாங்கியிருப்பேன். இல்லை போன முறை பார்த்தீங்கன்னா நான் பாலிட்டி சரியாக படிக்கல, டெஸ்ட் ப்ராக்டிஸ் சரியாக பண்ணல, எனக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியுது, ஆனால் அங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணல, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணாததுனால என்னால் கரெக்டான டைமுக்குள்ளே முடிக்க முடியல. அது போல் விஷயங்கள் எல்லாமே இப்போ நீங்கள் நோட் பண்ணிவிடுங்க. உங்களை நான் மறுபடியும் அலர்ட் பண்ணுறேன். எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போதுலேருந்தே நீங்கள் உங்களை கரெக்டாக தயார்படுத்தும் போது என்ன பண்ணலாம், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.